இந்த உளுந்தங்கஞ்சி வந்து 6 மாத குழந்தையிலேருந்தே நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் குழந்தை 8 மாதத்தில் கரெக்டாக 8 அடி எடுத்து வச்சுருவாங்க. அவ்வளோ கால்சியம் சத்து இருக்குது இதில். இதுக்கு வந்து ரேஷியோ வந்து 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி. உங்கள் குழந்தைங்க சாப்பிடல, பசி இல்லாமல் இருக்குது, வாயில் ஊட்டினாலும் துப்பிடுறாங்க அப்படின்ற போது மட்டும் நீங்கள் இந்த பிஞ்ச் அளவுக்கு சுக்குப்பொடி சேர்த்து நீங்கள் அந்த களியை வந்து கிண்டி கொடுக்கலாம். மற்றபடி தேவை கிடையாது. ஏன்னா சுக்கு நிறையா சேர்த்தோன்னா சூடாயிரும். நான் ராகிலேயே வந்து சுக்குப்பொடி சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கனால நான் இந்த உளுந்தில் நான் வந்து சேர்க்கலை. தேவைன்ற போது மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1/2 கிலோ கருப்பு உளுந்து 1/2 கிலோ பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தோன்னா நல்லா ஃபைன் பவுடராக இருக்கும். நம்ம மிக்சியில் அடித்து ஜெலிக்கிறதுக்கெலாம் டைம் இருக்காது. குழந்தைய வச்சுருக்கவங்களுக்கு குழந்தைய பார்க்கவே டைம் இருக்காது. அப்போ இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு சுத்தமாக டைம் இருக்காது. அதனால் மிஷினில் கொடுத்திங்கன்னா அரிசி அரைக்கிறதுலேயே இதை அரைச்சி கொடுத்துருவாங்க. இது 6 மாதம் குழந்தை கிடையாது, பெரியவங்க வரைக்கும் ஃபீட் பண்ணுற மதர் சாப்பிட்லாம், ப்ரெக்னன்சியில் இருக்கவங்க சாப்பிட்லாம். நல்ல எலும்புக்கு வந்து சத்தானது. நான் வந்து 1 இயர் பேபிக்கே ரெடி பண்ணுறேன். இதில் வந்து அந்த உளுந்து பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் 6 மந்த் பேபினா இதில் 1/2 டேபிள் ஸ்பூனே போதுமானது. இது கூட கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் பசும்பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் தண்ணியோ பாலோ கூட ஆச்சுனாலும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் அது வந்து வேகும் போது அந்த உளுந்து நல்லா கெட்டிப்படும். அதனால் அது வரைக்கும் ஏன்னா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தான்னா இந்த மாதிரி களி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே கிண்டி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி களி கிடச்சிரும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. நம்ம வந்து கால்சியம் டானிக் வந்து கொடுத்துட்ருப்போம், டாக்டர்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த உளுந்தங்களி கொடுத்தீங்கன்னா அந்த கால்சியம் டானிக் கொடுக்கவே தேவையில்லை. இந்த களியிலேயே அவங்களுக்கு தேவையான கால்சியம் வந்து குழந்தைங்களுக்கு கிடச்சிரும். 6 மந்த் பேபியிலேருந்து எந்த ஏஜ் வேணால் இந்த களியை வந்து உளுந்தங்களியை சாப்பிடலாம். வீட்டில் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேபி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாரம் ஒரு தடவை வந்து இந்த உளுந்தம் பவுடர் போட்டு களியாக கிண்டி கொடுங்க. அவ்வளோ நல்லது. நல்லெண்ணெய் வச்சு சாப்பிடும்போது அவங்க எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி சத்துள்ள ஹோம்மேட் செர்லாக் பவுடர் வந்து வீட்லேயே அரைச்சி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க ஹெல்த்துக்கும் நல்லது, போன்ஸையும் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.